வெல்கம் டு இந்தியன் ஜாப்ஸ் மில். இந்தோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையில் சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன், ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன், கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் 2024 ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குரூப் பி நான் கெசட்டட் போஸ்டிங், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன். இது வந்து குரூப் பி நான் கெசட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே இந்த ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன், கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் இது வந்து குரூப் சி போஸ்டிங். சேம் இதுவும் நான் கெஜெட்டட் தான். ஸ்டார்டிங்கில் டெம்பரரியாக இருக்கும், அதுக்கடுத்து கண்டிப்பாக ஐடிபிபிஎஃப்ல பர்மனன்ட் பண்ணுறாங்க. அதாவது டெம்பரரி பேசிஸில் ஒரு 1 year இருக்கும், அதை ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க் பர்ஃபார்மன்ஸ், டிசிப்ளின், ஆக்டிவிட்டி அதெல்லாமே நோட் பண்ணிட்டு கண்டிப்பாக பர்மனன்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 15th November ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது எஸ்டர்டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நேற்றே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் December 14 அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ அப்ளை வீடியோ ஆல்சோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன் மேல் அண்ட் ஃபீமேலில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட் என்ன, டோட்டல் வேக்கண்ட்டு எல்லாமே இதில் கிளியராக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன், கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன். ஸோ ஓரளவு ஒரு டீசெண்டான வேக்கண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் தேவைப்பட்டால் இந்த வெப்சைட்டில் இருக்கும், அதாவது recruitment.itbpolice.nic.in. ஸோ இந்த வெப்சைட்டில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் டு தி போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மேலே நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால், ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா டேரெக்டாக லாகின் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது அக்கௌண்ட் வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் நேமு, மிடில் நேமு, லாஸ்ட் நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த டேட் ஆஃப் பர்த்து இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படி இருக்கும். சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ லாகினில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் கொடுத்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் ஒரு 10% ஆஃப் வேக்கண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. அதாவது 10% இடஒதுக்கீடு. இப்போ கொடுத்துருக்க காலி பணியிடங்களில் ஒரு 10% இடஒதுக்கீடு முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டருக்கு 35,000 1 lakh இருக்கும். எல்லாமே 7th பே கமிஷன், 7th சிபிசி பிரகாரம் தான். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 25,000 81, ஸோ பேசிக் 25,000. அதே மாதிரி கான்ஸ்டபிளுக்கு 21 69, ஸோ பேசிக் சேலரி 21,000. பேசிக் சேலரி அது போக டிஎன்எஸ் அலவன்ஸு, டிஏ, ரேஷன் மணி அலவன்ஸு, ஸ்பெஷல் கம்பன்சேட்டரி அலவன்ஸு, ஹெச்ஆர்ஏ, டிரான்ஸ்போர்ட்டு, லீவ் அலவன்ஸு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் நிறையா இருக்குது. அடுத்து பாருங்கள், எலிஜிபிலிட்டி பாருங்கள், என்ன ஏஜ் இருக்கணும். சப் இன்ஸ்பெக்டருக்கு 20 to 25, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 18 to 25, கான்ஸ்டபிளுக்கு 18 to 23 இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை அப்படின்னா, இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ஆஸ் யூஷுவல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ். ஸோ பிஎஸ்சி சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ஏதாவது ஒரு டிசிப்ளினில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் +2 வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ +2 முடிச்சிருக்கணும். +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் 45% இருக்கணும், ஓகேங்களா? இது கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 10th பாஸ் பண்ணி 2 years ஐடிஐ, எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் கம்ப்யூட்டரில் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடிச்சு டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 10th கம்ப்ளீட் பண்ணி 3 year டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்து கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன்
10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். இந்த டிசைரபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது தேவையில்லை. அது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், கூடுதல் தகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவசியம் இல்லை. எசென்ஷியல் இருந்தால் மட்டும் போதும். 10th படிச்சிருந்தா கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 10th முடித்தவங்க, +2 முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பட் அந்த குறிப்பிட்ட டிசிப்ளினில் நீங்கள் படிச்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து இன்சென்டிவ் போனஸ் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, டிகிரி ஹோல்டர் இன் தி கன்சர்ன்டு சப்ஜெக்ட், அந்த சம்மந்தப்பட்ட டிசிப்ளினில் டிகிரி முடிச்சிருந்தா அதுக்கான போனஸ் மார்க் ஆல்சோ இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கட் ஆஃப் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC ST OBCக்கு ஆஸ் யூஷுவல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். SC STக்கு 5 years இருக்கும், OBCக்கு 3 years இருக்கும். இன்கேஸ் ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பாருங்கள். மினிமம் ஹைட் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ST கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா டெலிகம்யூனிகேஷனுக்கு 77லேருந்து 82 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன், அதாவது செஸ்ட் மெஷர்மெண்ட் மேல்ஸ்க்கு மட்டும். ஹெட் கான்ஸ்டபிள், அடுத்து கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன், இதுக்கு 76லேருந்து 81 இருக்கணும். மேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட் 162.5, ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா 150 சென்டிமீட்டர்ஸ். இது யாருக்கு அப்படின்னா ST கேட்டகரிக்கு, சரிங்களா? ஸோ இதுவே நீங்கள் அதர் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஆல் அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எக்ஸப்ட் கேட்டகரிஸ் மென்ஷன்ட் அபோவ். STயை தவிர்த்து அதர் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா SIக்கு 80லேருந்து 85 சென்டிமீட்டர் செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கணும். ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு 80லேருந்து 85 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேல் கேட்டகரிக்கு 170 சென்டிமீட்டர்ஸும், ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர்ஸும் இருக்கணும். வெயிட் உங்கள் ஹைட் அண்ட் ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். ப்ரொபோஷனேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கரெக்டாக இருக்கணும். அந்த சார்ட் உங்களுக்கு நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? அதே மாதிரி டேட்டூ சைஸு, எந்த லொக்கேஷனில் டேட்டூ இருந்தால் அலோவ் பண்ணுவாங்க, அது எந்த சைஸில் இருக்கணும், அதை பற்றின டீட்டெயில் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க. என்ன ஃபீஸ் ப்ரோ அப்படின்னா, UR OBC EWSஆ இருக்கீங்க அப்படின்னா 200 நீங்கள் பே பண்ணணும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ணணும். இதுவே SC ST எக்ஸ் சர்வீஸ் மேனு ஃபீமேல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? அதாவது போஸ்டிங்கை பொறுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மாறுது. சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 200 பே பண்ணணும். ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 100 rupees பே பண்ணணும். SIக்கு 200, கான்ஸ்டபிளுக்கு 100 பே பண்ணணும், சரிங்களா? SC ST எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா, PET ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாமு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேஸ் 1ல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியே இருக்கும். சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள் 3 போஸ்ட்டுக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி. மேல் அண்ட் ஃபீமேலுக்கான ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. 100 மீட்டர் ரன்னிங்கு, 1.6 kilometers ரன்னிங்கு, அடுத்து அகெயின் லெவல் ஃபீட் லாங் ஜம்ப்பு, 3.5 feet ஹை ஜம்ப் இருக்கும். ஸோ அதுக்கான ஈவெண்ட்டு எத்தனை சான்ஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கான ஈவெண்ட் எல்லாமே மேல் அண்ட் ஃபீமேலுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு, அந்த ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட்டு அதெல்லாமே செக் பண்ணுவாங்க. அது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அடுத்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஃபேஸ் 2ல் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். 100 questions எல்லாமே கிராஜுவேட் லெவலில் தான். பேப்பர் 1 கிராஜுவேட் லெவலில் இருக்கும். 100 question இருக்கும். மேக்ஸிமம் 100 மார்க். ஸோ ஒரு கொஷனுக்கு 1 மார்க். ஸோ சப்ஜெக்ட்டு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான், ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அடுத்து பேப்பர் 2 சேம் தான், கிராஜுவேட் லெவல் 100 questions இருக்கும். மேக்ஸிமம் 100 மார்க்கு. 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். சப்ஜெக்ட்டு அதிலேருந்து எத்தனை கொஷின் வரும், மேக்ஸிமம் மார்க் என்ன. ஸோ ஒரு கொஷனுக்கு 1 மார்க், சரிங்களா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஸோ ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு 10 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் இது வந்து +2 லெவலில் இருக்கும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மெயினாக அந்த சப்ஜெக்டில் இருந்து தான் மெஜாரிட்டி கொஷின் வரும். எல்லாமே பை லாங்குவேஜில் இருக்கும். பை லாங்குவேஜுவல் அப்படின்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் இருக்கும், ஓகேங்களா? பை லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 லாங்குவேஜில் வரும் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்லேயும் வரும், ஹிந்திலையும் வரும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம், ஹிந்தி வந்து ஆப்ஷனல் தான். ஜென்ரல் இங்கிலீஷு, அவேர்னஸ், ரீசனிங்கு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, நம்பர் ஆஃப் கொஷின் மார்க் கொடுத்துட்டாங்க. கான்ஸ்டபிளுக்கு மட்டும் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் வரும். சேம் அதே தான்.
12th அதாவது ஹெட் கான்ஸ்டபிளுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே கான்ஸ்டபிள் போஸ்டிங்க்கும் நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கீழே அதுக்கான சிலபஸ் இருக்கும். ஜென்ரல் இடபிள்யூஎஸ் எக்ஸர்விஸ்மென்ட் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமில் 100%க்கு மினிமம் 35% எடுத்தால் பாஸ் ஆகலாம். எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 33% எடுத்தால் போதும் ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் ஆகலாம். அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக எடுத்தால் தான் செலக்ட் ஆக முடியும். அடுத்து ஃபேஸ் 3ல் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்கும். ஃபேஸ் 1ல் ஃபிசிக்கல், ஃபேஸ் 2ல் ரிட்டனு, ஃபேஸ் 3ல் டாக்குமெண்ட்டு, அடுத்து மெடிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் எக்ஸாமினேஷனில் போனஸ் மார்க், அடிஷ்னல் மார்க் வந்து ஆட் ஆகும். சி சர்டிஃபிகேட் இருந்தால் 5%, பி சர்டிஃபிகேட் இருந்தால் 3, ஏ டைப் சர்டிஃபிகேட் இருந்தால் 2%. உங்கள் எக்ஸாமினேஷனில் இந்த பர்சன்டேஜ் எல்லாமே ஆட் ஆகும். அதாவது போனஸ் மார்க் உங்களுக்கு அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. யாருக்கு அப்படின்னா என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஏ டைப், பி டைப் இல்லை சி டைப் சர்டிஃபிகேட் இருந்தால் போனஸ் மார்க் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃபேஸ் 4ல் நான் சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த ஃபிசிக்கலு, ரிட்டனு, டாக்குமெண்ட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதில் யார் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். அப்ளை வீடியோ இன்றைக்கி ஈவினிங் இல்லை மார்னிங் அப்லோட் பண்ணுறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.